வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம முனிஷ்காந்த் மற்றும் சென்ராயனோட ஆக்டிங்கில் வெளிவந்திருக்கிற ஒரு தமிழ் காமெடி ட்ராமா மூவி தான் காக்கா. இந்த படம் ஜனவரி மாதத்தில் தான் நமக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ஓடி ரிலீஸ் நமக்கு ஓசி சிம்பிளி சொத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வரக்கூடிய 3 பேர் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், அதுக்காக பெண்களை தேடுறாங்க. அப்போ சிஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய 3 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதில் யார் 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 கல்யாணம் பண்ணாங்க அப்படின்றதான் படத்தோட கதை. அதில் அந்த 3 பேர் பசங்கன்னு சொன்னல, அதில் ஒன்று நம்ம ஹீரோ, இன்னொன்று முனிஷ்காந்த், இன்னொன்று சென்ராயன். இவங்க 3 பேரும் எப்படி கொக்கி போட்டு பொண்ணை தூக்குறாங்க அப்படின்றதான் கதையே. இதில் நடக்கிற அந்த காமெடி எலமெண்ட்ஸ் தான் இந்த படத்தோட ஹைலைட் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் இந்த படத்தோடைய அந்த ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டுனா ரொம்ப ஒரு மாதிரி ஆவரேஜ் தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருசாக ஆக லெவலுக்கு இல்லை. காமெடி அந்தளவுக்கு பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஃபன் காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அது நிறைய தமிழ் காமெடி ட்ராமா மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் ரீசெண்டாக வர அந்த லோ பட்ஜெட் மூவிஸ்லாம், காமெடி மூவிஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். வேணா ஒன்ஸ் ட்ரையில் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னோட சஜஷன் என்னென்னா, இந்த படத்தை ஸ்கிப் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒர்த்தெலாம் இல்லை. ஜஸ்ட் வர டைம் பாஸ்க்கு வேணால் இந்த படத்தை அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வீடியோ வேணால் பார்க்கலாம். அதை தாண்டி வேறு ஒர்த்தே இல்லை. இந்த படத்துக்கு சில சிலிங்ஸ் என்னன்னா 5க்கு 2 கொடுக்கலாம்.